வணக்கம். இது தி நியூஸ் தமிழ். திருச்சியின் இதயத்திலிருந்து மக்களின் குரலாக உண்மையை மட்டும் பேசும் உங்கள் செய்தித்தளம். இப்போது இன்றைய முக்கிய செய்திகள். இது நம்ம ஊரு செய்தி. எலக்ட்ரீஷியன் உயிரிழப்பு. மனைவியுடன் தகராறுக்கு பிறகு எலக்ட்ரீஷியன் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. திருச்சி புத்தூர் கள்ளங்காடு பகுதியைச் சேர்ந்த 45 வயதான எலக்ட்ரீஷியன் சத்யா சங்கர் வீட்டில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். குடும்ப தகராறை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த திருச்சி அரசு மருத்துவமனை போலீசார் லாட்டரி விற்பனை. சட்டவிரோத லாட்டரி விற்றவர் கைது, ஒருவர் தப்பியோட்டம். திருச்சி அரியமங்கலம் பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சட்டவிரோத லாட்டரி டிக்கெட்டுகள் விற்பனை செய்ததாக சாலமோன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து லாட்டரி டிக்கெட்டுகள், செல்போன்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவருடன் வந்த குணசேகரன் தப்பியோடிய நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். போதை மாத்திரைகள். 214 போதை மாத்திரைகளுடன் 2 பேர் கைது. திருச்சி பாலக்கரை பகுதியில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்து கொண்டிருந்ததாக நாகராஜ் மற்றும் ராஜா மொய்தீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 214 போதை மாத்திரைகள், செல்போன் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலை வாங்கி தருவதாக மோசடி. நீதிமன்ற வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 5,30,000 மோசடி. திருச்சி சோமரசம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் அவரது மகனுக்கு நீதிமன்றத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 5,30,000 பெற்றதாக இருதயராஜ் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆன்லைன் லாட்டரி மோசடி. கேரளா லாட்டரி பரிசு என்று கூறி ரூபாய் 2 லட்சத்திற்கும் மேல் மோசடி. திருச்சி உறையூரை சேர்ந்த பெண் ஒருவரிடம் கேரளா லாட்டரியில் பரிசு கிடைத்ததாக கூறி வரி செலுத்துமாறு ஏமாற்றி ரூபாய் 2 லட்சத்திற்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி. பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி. திருச்சி மாநகராட்சி மற்றும் கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் இணைந்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வலியுறுத்தும் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. மாநகராட்சி மேயர் மு. அன்பழகன் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம். வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரைக்கடை மற்றும் சிறுகடை வியாபாரிகள் சங்கத்தினர் சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோகோ போட்டிகள். குறுவட்ட அளவிலான கோகோ போட்டிகள் தொடக்கம். திருச்சி பொன்மலைப்பட்டியில் 2 நாள் குறுவட்ட அளவிலான கோகோ போட்டிகள் தொடங்கின. இதில் 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று வருகின்றனர். கொள்முதல் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கொள்முதல் பணியாளர்கள் போராட்டம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பருவகால கொள்முதல் பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர்கள் மருத்துவ காப்பீடு, காசில்லா மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி
தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது டி நியூஸ் தமிழ். நான் உங்கள் மதியா வில்சன். நன்றி. டி நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.